அம்மா அம்மா அவர்களும் அதே போன்று புரட்சித் தலைவர் அவர்களும் கருது அண்ணா வழியில் அதே போன்று நம்முடைய கழக பொதுச்செயலாளர்களும் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இருமொழி கொள்கை. ஏன்னா அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஒரு மொழியை திணிக்கக்கூடாது. விரும்பி கற்றுதான் யார் வேணாலும் கற்றுங்க, அதில் மாறுபட்ட கற்று இல்லை. உங்களுக்கு ஹிந்தி பிடிக்கலாம் கற்றுட்டு போங்க, ஆனால் திணிக்காத. அதான் சொன்னார் அண்ணா, அழகாக சொன்னார் அண்ணா. அவர் பாணியிலே சொல்கிறார். அதாவது குரலை அப்படி சொல்லட்டுமா? அப்பா அம்மா வடநாட்டு நண்பர் ஒருவர் என்னிடத்தில் பேசும்போது சொன்னார்கள், இந்தி மொழி 3 மாதத்திலே நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், இந்தி மொழி 3 மாதத்திலே கற்றுக்கொள்ளலாம், ஆனால் அதற்கு மேலே கற்றுக்கொள்வதற்கு என்ன இருக்கிறது இந்தி மொழியில்? எவ்வளோ அருமை! ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட மொழி தேவையா? ஒரு நாள் தேவையில்லை. அதாவது ஹிந்தி தேவையில்லை. ஹிந்தி தேவையில்லை, யார் வேணாலும் கற்றுங்க, திணிக்காதுன்னா. ஆனால் ஒரு அரசமைப்பு சட்டத்தில் ஒரு சமநிலை சமத்துவம் எதுக்கு சொல்கிறோம்? சமநிலை சமத்துவம் கான்ஸ்டியூஷனில் ஆல் ஆர் ஈக்குவலிட்டி. பட் அதுக்காக ஒரு மாநிலத்தில் ஒரு தமிழ் மொழி, அதே போல் ஆங்கில இணைப்பு மொழி. ஆங்கிலம் ஒரு இணைப்பு மொழி. எனவே ஆங்கில இணைப்பு மொழியாக இருக்க சூழ்நிலை தமிழ் மொழி தான் இன்னொரு மொழி, நம்முடைய தாய்மொழி. எனவே அந்த ஒரு இனிமையான தாய்மொழி எந்த நிலையிலும் அழியக்கூடாது, அதை பேணி காக்க வேண்டியது தான் 1900 கிட்டத்தட்ட ஒரு 75 வருஷம் போராட்டம். 65ல் மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் வெடித்து அதன் மூலம் பல பேர் தீக்கிரையாகி மாணவர்கள் கிளர்ச்சி ஏற்பட்டு அதன் அடிப்படையில் ஒரு மாற்றமே காங்கிரஸ் அதோட போனதா வீட்டுக்கு மறுபடியும் தலை தூக்கல தமிழ்நாட்டில். அந்த மாதிரி ஒரு மொழியை திணிப்பதை தமிழ்நாடு மக்கள் எந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே இப்போ இன்னைக்கு கூட ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. எவ்வளோ ஒரு கில்லாடித்தனம், எவ்வளோ ஒரு மோசடி, ஒரு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு செயல். அதாவது கேட்டால் கேழ்வரகுல நெய் வழிகிற மாதிரி, வாளுக்கும் காவலன் பூனைக்கும் தோழன் அப்படின்ற மாதிரி தான் இந்த திமுக சந்தர்ப்பவாத ரெட்டை வேடம். பாருங்க, அவங்க ஒரு மத்திய அரசு ஒரு லெட்டர் வெளியிட்டிருக்கு. அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ படிக்கிறேன் கேளுங்க. அதாவது 15/3/2024 அது சிவதாஸ் மீனாவுக்கு சீஃப் செக்ரட்டரிக்கு அப்போ சஞ்சய்குமார் ஐஏஎஸ் எழுதியிருக்காரு, செக்ரட்டரி டு கவர்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அவர் சொல்றாரு, வித் ரெஃபரன்ஸ் டு லெட்டர் டேட்டட் 23/2/2024, I would like to inform that the state of Tamil Nadu is very keen to sign the MOU. Is very keen to sign the MOU. மிக 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 ஆர்வமாக இருக்கிறோம் நாங்கள் பிஎம் ஸ்ரீயில் நாங்கள் சேர்றதுக்கு அப்படின்னு சொல்லி. யார் லெட்டர் கொடுத்தது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த லெட்டரை சிவதாஸ் மீனா எழுதியிருக்காரு. இவருக்கு யாருக்கு? சஞ்சய்குமார் ஐஏஎஸ்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போ குட்டி வெளிப்பட்டுச்சா? பூனைக்குட்டி வெளியில் வந்துருச்சா? பாருங்க, வெரி கீன் இன்ட்ரெஸ்ட், வெரி கீன் டு சைன் தி MOU for establishing the PMC schools in the states. அப்போனா ஒரு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, அதனோட தொடர் நீட்சி தான் PMC. அப்போ NEP நீங்கள் ஒத்துக்கிறதா அர்த்தம்? நீங்கள் NEP ஒத்துக்கிறதான அர்த்தம்? இந்த மத்திய அரசு தப்பு. இது மத்திய அரசு ஒரு கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இவர் சொல்றாரு. முருகன் என்ன சொல்றாரு? 11 லட்சம் கோடி கொடுத்துட்டார். 11 லட்சம் கோடி கொடுத்தா யாருடைய பணம் கொடுத்தீங்க? தமிழ்நாட்டிலேருந்து மக்கள் செலுத்துகிற வரி பணம் தானே. அது சரி, நாங்கள் செலுத்துகிற வரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை திருப்பி கொடுத்தீங்களா? சரி, மத்திய அமைச்சர் முருகன் அதே ஒரு ஒருத்தர் என்ன சொல்லலாம்? உத்தரப்பிரதேசுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கோம், பத்தான்ல பீகாருக்கு இவ்வளோ கொடுத்துருக்கோம், ஒரிசாவுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கோம், அதே போல் ஹரியானாவுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கோம், அதே போல் மற்ற ஸ்டேட்டுக்கு நான் தெற்கு தவிர அதை சொல்லி இருந்தால் பரவாயில்ல. வெறும் 12 லட்சம் கோடினா அப்போ மற்ற உத்தரப்பிரதேசுக்கு எவ்வளோ கொடுத்தோன்னு சொல்லுங்க, இல்லை மற்ற இதுக்கு எவ்வளோ கொடுத்தோன்னு சொல்லுங்க. நீங்கள் அதை சொல்லாமல் வெறும் 12 லட்சம் கோடினா யார் வீட்டு பணத்தை யார் கொடுக்குது? உங்கள் வீட்டு பணத்தை கொடுத்தீங்க. நீங்கள் நான் கட்டுற வரி பணத்துலேருந்து யானை பசி சோழ எத்தனையோ கிட்டத்தட்ட வெள்ளம் வறட்சி எங்கள் ஆட்சி காலத்திலும் சரி, எவ்வளோ ப்ரொஃபஸர் அம்மா ஆட்சி காலத்தில் தலைவராட்சி காலத்தில் எழுதி 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 இவ்வளோ பண்ணனா ஒரு 100% கேட்டோம்னா ஒரு 20, 10, 15% கொடுக்குது.
அதே அவங்க குஜராத்தில் தூக்கி கொடுத்துருவாங்க அவங்க. அப்படிப்பட்ட ஒரு வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் மத்திய அரசுடைய ஒரு போக்கு இருந்தா இப்போ என்ன ஆகுது? இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு இந்தி வந்து நீங்கள் மும்மொழி கொள்கை திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நாங்கள் நிதி தரோம்னா, இதை விட பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிரான ஒரு கருத்து நிச்சயமாக இருக்க முடியாது. அப்போ மாநிலத்தை வஞ்சிக்கிற வகையில் தானே ஒரு மொழியை திணிச்சு அதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிதியை நான் கட்டணும்னு சொன்னால் அப்போ மக்கள் என்ன செஞ்சுப்பா? அப்போ ஏன்டா உனக்கு வரி கட்டணும் தானே யோசிப்பான். அதானே வரி கட்டணும்னு யோசிப்பாங்க. அதனால மத்திய அரசு பொறுத்தவரை அது போன்ற வந்து ஒரு பெரிய ஒரு மாபெரும் துரோகத்தை இன்னைக்கு வேற அரசு தான் ஆண்டுட்டு இருக்கு. அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. அது மட்டும் இல்ல 2026க்கு பிறகு கண்டிப்பா சொல்றேன், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து அவங்க சேர்றதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் பிஜேபி பேசியாச்சு. புரியுதுங்களா? அதனால அவங்க அதிகம் பேச மாட்டாங்க. நான் சும்மா பிள்ளைங்கிற தொட்டில் ஆட்டுன்ற மாதிரி ஏதோ நாங்கள் சும்மா அப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு அப்படியே நீத்து போய் செய்கிறோம், அடுத்த விஷயம் வந்து விட்டுருவாங்க இதை அப்படின்ற அடிப்படையில் தான் திமுக நடக்குது. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. இன்னைக்கு வேற திமுக அரசு ஆண்டாலும் சரி, தமிழ்நாட்டு மக்கள் நலன் கருதி இன்றைக்கு நாங்கள் பேசுறோம்னு சொன்னால் அந்த உரிமை எந்த காலத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த விட்டு கொடுக்காது.